மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம். ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு போறார். இந்த ரிஷப ராசிக்கு குரு போகும்பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலைய பார்ப்போம். மேஷத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், 2ஆம் இடமான ரிஷபத்துல குரு பகவானும், 6ஆம் இடமான கன்னியில கேது பகவானும், இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்கார். இதை தவிர கும்பத்துல சனி பகவானும், கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும், புத பகவானும், ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பெயர்ச்சி நிகழுது. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு கால புருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியில பெயருது. பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்திகை 2ஆம் பாதத்துல பெயர்றாரு. இங்க இந்த குரு பகவான் சற்றேறக்குறைய 1 ஆண்டுகள் இருப்பார். இந்த 1 ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான எளிய இறை தொடர்புடைய பிராயச்சித்தம் என்னன்னும், இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும், திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவர்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு பெயர்ச்சியில சொல்லப்படுது. இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்னு பார்ப்போமா? அன்பான கன்னியாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இதுவரையிலும் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து அனைத்து கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இன்னைக்கு 9ஆம் இடத்துக்கு வரார். ஜோதிட சாஸ்திரத்துல பொறுத்தளவுக்கு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படிம்பாங்க. இப்ப பார்த்தா உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு வந்துட்டு அவரே ராசியை பார்க்கிறார். 9ஆம் இடம் குருவை பொறுத்தளவுக்கு அவர் நின்ற இடத்தை வலுப்படுத்துவார் மற்றும் அவருடைய பார்வைகள், விசேஷ பார்வைகள் பார்க்கிற இடமும் வலுப்பெறும். நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிம்போம். அப்ப குருவுடைய 9ஆம் வீடு, 9ஆம் வீடு இருக்கிற இடம் அப்படிங்கிறது ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்றது உயர் கல்வி ஸ்தானம். இந்த கன்னியாராசியை சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு IIT, JEE, நீட், IAS, IPS, PhD போன்ற மேல் படிப்புகள் படிக்கும் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். சரி, கிடைச்ச விட்டு நமக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க விரும்பிய பல்கலைக்கழகங்கள். விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு எய்ம் இருக்கும். என்ன எய்ம் அப்படின்னாக்க, நான் வெளியூர்ல, வெளிமாநிலத்துல, வெளிநாட்டுல படிப்பு, மேற்கல்வி, உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு வேண்டிய இடத்துல வேண்டிய யூனிவர்சிட்டி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். சரி, அது மட்டும் தானா அப்படின்னாக்க,
தகப்பனாருக்கு இதுவரை இருந்த உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடும். 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல தகப்பன் ஸ்தானத்தை குறிக்கிறது. அப்ப தகப்பன் ஸ்தானத்துல தகப்பனுக்கு இந்த காலகட்டங்கள்ல இந்த குரு பயிற்சி சாதகமா இருக்குமா? கண்டிப்பா சாதகமா இருக்கும். இதுவரை பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு கன்னியாராசிக்காரங்களுக்கு. 8ஆம் இடத்துல குரு இருந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார். என்ன விதமான கஷ்டம் அப்படின்னாக்க, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கல, நாம கொடுத்த கடனும் ரிட்டர்னும் வரல, மன உளைச்சல்கள், டிப்ரெஷன்கள், இருக்கிற இடத்த விட்டு வெளியிடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், இருக்கிற இடத்துல கடன்காரன் தொல்லை தாங்காம வேற ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகளையும், மறைந்திருந்து கூடிய வாழ்க்கைகளையும் இந்த காலகட்டங்கள்ல கன்னியாராசிகளை கொடுத்தாங்க. இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக அத்தனை கஷ்டங்களும் இந்த காலகட்டங்கள்ல தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, குரு பகவானுடைய விசேஷ பார்வை 5ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ராசியை பார்த்தாச்சு, பிரகஸ்பதியான குரு ராசியை பார்த்தாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு சுயமுயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுயமுயற்சி எப்போ வெற்றி அடையும் அப்படின்னாக்க, உத்தியோகம் பார்த்துக்கிட்டு காலம் ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல இதுவரையிலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த குழந்தைகளுக்கு, இதுல திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு, அந்த குழந்தைகளுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலியமா கன்னியாராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதே போல திருமணமாகி ரொம்ப வருஷமா சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி அடையாத குழந்தைகளுக்கு, அடையாத பெண்களுக்கு, அடையாத ஆண்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் சந்தான பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லை அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருந்த இந்த கன்னியாராசி தம்பதிகளுக்கு, கன்னியாராசி ஆண்களுக்கோ கன்னியாராசி பெண்களுக்கோ வெற்றின்னு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அவருடைய சப்தம பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்கிறார். கம்யூனிகேஷன் அப்படின்றது தகவல் தொடர்பு துறையில வேலை பார்க்குற கன்னியாராசி என்பவர்களுக்கு, அதாகப்பட்டது செல்போன் கம்பெனியில, ஐடி கம்பெனியில, ஐடிலேயே போட்டுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி இருந்தவங்களுக்கு, அதே போல எல்லா விதமான தகவல் தொடர்பு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள்ல பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு மட்டுமா, பண வரவும் கிடைக்கும். உங்களுக்கும் உங்க மேலதிகாரிகளுக்கும் உங்க கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் ஓயுமா? ஓயும். நீங்க சொல்றதை இத்தனை நாளா உங்களுக்கு மேல உள்ளவங்களும் சரி, உங்களுக்கு கீழே உள்ளவங்களும் சரி தப்பாவே புரிஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்க சொல்றதெல்லாமே தவறா புரிஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கும் உங்க மேலதிகாரிக்கும் சரி, உங்க கீழதிகாரிக்கும் சரி வந்து பிரச்சனை உண்டாகி உங்களுடைய பதவி உயர்வும் பண வரவும் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பதவி உயர்வும் அந்த பண வரவும் விடிவு காலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியில கேது இருந்ததுனால உடல் நலத்துல அடிக்கடி தொந்தரவு இருந்துட்டு இருந்துச்சு. நுண்கிருமிகள், கேது அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவோம். அப்ப இந்த நுண்கிருமிகள்னால யூரினரி இன்ஃபெக்ஷன், அஜீரண கோளாறு, இது எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஒத்த தலைவலி, இது எல்லாம் இருந்துச்சு. இப்ப இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக உங்களுடைய ராசியில உள்ள கேதுவை பார்க்கும்பொழுது அதற்கு உண்டான விடிவு காலம் கிடைக்குமா? விடிவு காலம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த குரு பெயர்ச்சி. சரி, இதுக்கு அடுத்தது பிரகஸ்பதியான குருவின் பார்வை உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த புத்திரஸ்தானாதிபதியான சனி பகவானுடைய வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வத்துக்கு போகவே முடியாம இடைஞ்சலா தந்துகிட்டே இருந்தாங்க. அப்ப இந்த இடைஞ்சல்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல உண்டு. சரி, அடுத்தது ஒருத்தருக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னாக்க தொடர் வெற்றி வேணும். தொடர் வெற்றிக்கு காரணமா பிரகஸ்பதியான குருவுடைய அருள் வேணும் அல்லது குருவுடைய பார்வை வேணும். நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல புகழுக்கு அப்படின்றது 5ஆம் இடத்தை சொல்லுவோம்.
ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபிகளை பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில பேருக்கு பொருளாதாரம் இருக்கும், கடுமையான பணக்காரங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு புகழ் இருக்காது, இருக்கிற இடம் தெரியாம இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக அந்த காலகட்டங்கள்ல குரு பெயர்ச்சி இந்த ஒரு வருஷ காலகட்டங்கள்ல உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். சரி, அடுத்தது வியாபாரிகள். வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு தனக்காரகனான குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இதுவரை தேங்கி இருந்த வியாபாரம் ஆகாத அத்தனை பொருட்களும் உங்க சுயமுயற்சியினால வியாபாரம் ஆகுமா? வியாபாரம் ஆகும். அதே போல நிரந்தர பணி தொழிலாளர், விசுவாசமான தொழிலாளர் கிடைப்பாங்க. விசுவாசமான தொழிலாளர் கிடைக்கும் போது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், கடையை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள், அதே போல கடையை பிரான்ச்சைசி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். இதை தவிர வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு உள்ள மக்களால உங்களுடைய வியாபாரம் விஸ்தீரணமாகும். வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்நிய செலாவணிகள் பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த வியாபார மக்களுக்கு. சரி, கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னாக்க, கண்டிப்பா இதுவரையும் வாய்ப்பு கிடைக்காம சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் வீட்டிலேயே முடங்கி இருந்தாங்க. வீட்டிலேயே முடங்கியிருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி, அதுவும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுல வாய்ப்பு கிடைச்சி இங்க வாங்குற மாதிரி 3 மடங்கு வருமானத்தை அங்க வாங்கி கடந்த காலகட்டங்கள்ல வாங்கின அத்தனை கடன்களையும் அடைச்சி பொன், வெள்ளி, பிளாட்டினம் நகைகள் வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம். சரி, இதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு அரசியல் தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன செய்யும்னு பார்ப்போமா? அரசியல்வாதிகளுக்கு இதுவரை உங்களுடைய மேல்மட்ட தலைவர்கள்ட்ட இருந்த அவப்பெயர்கள் நீங்கும். உங்களுக்கு திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கும். அதை தவிர அரசாங்கத்தோட இருந்த லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும். அதே போல அரசாங்கத்துடைய ரோடு கான்ட்ராக்ட், பாலம் கான்ட்ராக்ட், மைன்ஸ் கான்ட்ராக்ட் இது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சி உங்களுக்கு பணத்துடன் கூடிய மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். சரி, ஒரு சில பேருக்கு கன்னியா ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய பரிகாரங்கள் சொல்றேன். நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள பழைய கால சிவன் கோயிலுக்கு மாதம் 2 கிலோ நாட்டு செக்கு நல்லெண்ணையும் அங்க உள்ள சிவாச்சாரியாருக்கு மாசம் 300 ரூபாய் பணமும் கொடுத்து ஒரு பாட்டில் எண்ணெய சிவனுடைய திருமேனிக்கு அபிஷேகம் பண்ண வச்சுக்க சொல்லுங்க. இன்னொன்னு தீபம் ஏத்த வச்சுக்க சொல்லுங்க. அடுத்தது இந்த குருவுக்கு உண்டான காயத்ரி என்னுடைய எபிசோட்ல கடைசியில போட்டிருக்கிறேன், அதை டெய்லி படிச்சுக்கிட்டு வாங்கோ. அடுத்தது 3, இது எதுவுமே பண்ண முடியலன்னா வீட்டில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு குருவோடைய சோத்திரம் உங்களுக்கு காயத்ரி உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை பண்ணிக்கிட்டு வாங்க. வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் கண்டிப்பாக விலகுமா? விலகும். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.